Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், குரல் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. எஸ், ஹேவிங் 2 பேபிஸ் அண்ட் அம்மாவோட திங்ஸ் கத்திக்கிட்டே இருக்கிறது இல்லையா. ஸோ அது சுத்தமாக எனக்கு த்ராட் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன விலாக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ், தங்கச்சியோட கல்யாண விலாக் தான். ஸோ இது வரைக்கும் குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நலுங்கு, முகூர்த்த கால், முகூர்த்தம், அதுக்கப்புறம் அவங்க விளையாண்டது, அந்த இதெல்லாம் போட்டிருந்தேன். இது ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இது கல்யாணத்து அன்னைக்கு ஏர்லி மார்னிங் எடுத்த விலாக் தான். ஸோ எல்லோரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா 4:30 to 6 o'clock. அவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்களை எழுப்பி கிளப்புறது தான் பயங்கர பிக் டாஸ்காக இருந்தது. எப்படியோ ஒவ்வொருத்தராக எழுப்பி கிளம்பியாச்சு. அதுலேயும் பெரியவங்கலாம் யாருமே தூங்கவே இல்லை. நான் கொஞ்ச நேரம் தூங்கினேன், பட் ரெண்டாவது தங்கச்சிலாம் சுத்தமாக தூங்கவே இல்லை. அண்ட் ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு. திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வயலூர் முருகன் கோயிலில் தான் முகூர்த்தம் வச்சுருந்தோம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போன உடனே ஐயர் அவங்களோட சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. கோயிலுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் தான் வந்திருந்தாங்க. பிகாஸ் ரொம்ப ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் எல்லாம் நாங்கள் ரிசப்ஷன் ரெடி பண்ணியிருந்தோம், அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஒரு 10 o'clock மேலே. ஸோ அங்கே வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ண சொன்னாங்க. அது பண்ணும்போதே தங்கச்சி அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னோட கல்யாண நாள் ஞாபகம் வந்தது. எஸ், நானும் இதெல்லாம் பண்ணும்போது அழுதேன் தான். பாப்பாவை ஃபுல்லாக ஹஸ்பண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. பிகாஸ் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. அன்றைக்கி ரொம்ப நல்ல முகூர்த்த நாள், கோயிலில் நிறைய கல்யாணம் நடந்ததுங்க. ஸோ அதனால் பாப்பா கொஞ்சம் நசன்னாங்க. ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாரு. அண்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்டு எஸ், தாலி கட்டுற நேரம் வந்தாச்சு. எல்லாத்துக்கிட்டையும் மாங்கல்யம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், எங்கள் இதில் கயிறு கட்டுறது இல்லை, அப்படியே தாலி கொடி, சரடுன்னு சொல்லுவாங்க, கொடின்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே செஞ்சு மாப்பிள்ளை கையில் கொடுத்து அப்படியே போட சொல்லிடுவாங்க. எல்லா பேத்துக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். பிகாஸ் என்னோட கல்யாணத்துக்கு வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னது இது புதுசாக இருக்குன்னு தான் கேட்டாங்க. ஒரு சைடில் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஹாப்பிலி மை சிஸ்டர் காட் மேரிட். தாலி கட்டியாச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட கட்டியாச்சு சொல்லாத, போட்டாச்சுன்னு சொல்லி என்ன அப்போ கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் குங்குமம்லாம் வச்சு மெட்டி போடுறது இதெல்லாம் நடந்தது. அண்டு இந்த மாலை போடுற இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சைடு மாப்பிள்ளையோட அண்ணா இழுத்துட்டு இருந்தார், இந்த சைடு என் 2 தங்கச்சிங்க இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்பப்போ என் தங்கச்சி கையில் கேமரா கொடுத்தேன். ரெண்டாவது தங்கச்சி கையில் இவங்க இருக்காங்களே, ரெண்டாவது தங்கச்சியோட ஹஸ்பண்ட், இவங்க ஒய்ஃப் கிட்ட தான் கொடுத்து எடுக்க சொல்லிட்டு இருந்தேன். அது சுத்தமாக அவள் ஒழுங்காகவே எடுக்கலைங்க. பாருங்க, என் மூஞ்சியே கவர் ஆகாத அளவுக்கு தான் எடுத்து வச்சுருந்தா. ஸோ அதை தான் அவர்கிட்ட சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன உங்கள் ஒய்ஃபை நீங்கள் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க, சொல்லி கொடுக்க மாட்டீங்களான்னு அவர் சொன்னார். நீங்கள் தான் அப்படி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் மற்ற சடங்குலாம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்டு அதாவது என் தம்பி மாப்பிள்ளையோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் சுற்றி வந்துட்டு சில சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு, அண்ட் எஸ், இந்த பானைக்குள்ளே ஒரு மஞ்சள் துண்டு மோதிரம் போடுவாங்க. ஸோ யார் மோதிரம் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் கல்யாணத்தப்போ 3 times இது பண்ணணும். 3 timesமே ஹஸ்பண்ட் தான் வின் பண்ணார். ஸோ ஒரு டைம் இல்லை, 2 times அவர் வின் பண்ணார். 3rd time விட்டு கொடுங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ விட்டுட்டாரு, நான் எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி தான் 2 வாட்டி வின் பண்ணா. ஒரு டைம் மாப்பிள்ளை வின் பண்ணார். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா ஆலத்தி எடுத்தாங்க. அண்டு இந்த ஆலத்தி எடுக்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் என்னென்னா, எனக்குமே கல்யாணம் ஆகும்போது ஆலத்தி எடுக்கும்போது ரைட் ஹேண்டில் தான் நம்மளுக்கு பொட்டு வைப்பாங்க. பட் இப்போ இருக்க ஐயருங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறாங்க. ஸோ இது எதனால் திடீர்னு மாறுச்சுன்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா நான் நார்த்து சைடு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதோட வழக்கம் இங்கே வந்துருச்சா என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஏன் கல்யாணத்தப்பெல்லாம் எனக்கு ரைட் ஹேண்டில் தான் வச்சாங்க. ஈவன் என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கும் அப்படி தான். பட் இப்போ ஐயருங்களே நம்ம ரைட் ஹேண்டில் வைக்க போனால் கூட லெஃப்ட் ஹேண்டில் வைங்க. இது என்ன வழக்கம் அப்படின்னு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
கோயிலேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்னால் வந்து vlog எடுக்க முடியல வீட்டுக்கு போனதெல்லாம். பிகாஸ் வந்து பாப்பாலாம் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் வீட்டிலே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் நாங்கள் ரிசப்ஷன் நடக்கிற இடத்துல கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு மண்டபம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு மெட்டி போடணும். பொண்ணுக்கு தான் அங்கே போட்டுருவாங்க தாலி கட்டின உடனே. மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணோட அக்கா தான் மெட்டி போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன தான் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் போட்டுட்டு இருந்தேன். என்னால் பிடிச்சி அமுக்கவே முடியல மெட்டியை. ஸோ ஒரு வழியாக மெட்டி போட்டாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா மெட்டி போட்ட உடனே வந்து மாப்பிள்ளை காசு கொடுக்கணும். ஸோ காசும் கொடுத்துட்டாரு. ஸோ மெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வேறு சாரீ வந்து மாற்றிட்டோம். ஒரு மாதிரி வந்து நல்ல ஒரு மெரூன் வித் ரெட்டில் எடுத்திருந்தோம் கிராண்டாக. அண்ட் இங்கேயும் என்னால் ஃபுல்லாக vlog எடுக்க முடியல. பிகாஸ் பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. பிகாஸ் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சது இல்லையா. தங்கச்சிக்கு வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து தான் எடுத்து அவளுக்கு வந்து கொடுத்துருந்தேன் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணணும்னு. பட் வந்து என்னால் அதெல்லாம் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியல. பட் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. எப்பொழுது போல் நார்மல் சடையாக இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் பிளேட் மாதிரி பண்ணி நான் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ எஸ் ஹாப்பிலி வந்து கல்யாணம் முடிஞ்சாச்சு. அண்ட் வந்து மச்சா மோதிரம் செயின்னு போடுவாங்க மாப்பிள்ளைக்கு. அது என் தம்பி போட்டான். அண்ட் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தம்பிக்கு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் பசங்கள்லாம் ஆடி ஓடி அசந்து உக்காந்துட்டாங்க. அவ்வளோதான் ஹாப்பியாக தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு 2 days கழிச்சு நான்வெஜ் ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் ஒரு சின்ன விளையாட்டெல்லாம் இருந்தது. அதையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.